ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. பெருமாள் திருமொழி குலசேகரர் பெருமாள் அருளி செய்த ஊனேறு செல்வத்தின் சொல்லும்படியான 11 பாசரம். இந்த 11 பாசரத்தில் நேற்று வரை 10 பாசனங்கள் பொருள் பார்த்தோம். இன்று 11வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். மன்னிய தன்சார வடவேங்கடத்தாந்தன், மன்னிய தன்சார வடவேங்கடத்தாந்தன், பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புறந்திரஞ்சி, பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புறந்திரஞ்சி, பொன்னவிலும் கூர்க குலசேகரன் சொன்ன, பொன்னவிலும் கூர்க குலசேகரன் சொன்ன, பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே, பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே. மன்னிய தன்சாரல், தன்சாரல் மன்னிய தன்சாரெல்லாம் அடிக்கடி மேகங்கள் அந்த மலையை தொட்டு செல்லும்படியான மேகங்கள் தவழ்ந்து செல்லும்படியான திருவேங்கட மலை. சாரல்லாம் மழை சாரல் தூரல் விழும்படியான அடிக்கடி மேகங்கள்லாம் தவழ்ந்து செல்லும்படியான திருவேங்கட மலை. தூரல் சிறு சிறு துளி தூரலெல்லாம் விழக்கூடிய திருவேங்கட மலை. மன்னிய தன்சாரல் வடவேங்கடத்தாந்தன், தன்னா குளிர்ச்சி பொருந்திய திருவேங்கடன் மலன் தெரிவிக்கிறாரு. மன்னிய தன்சாரல் வடவேங்கடம், வடக்கே இருக்கும்படியதால வடவேங்கடம் தெரிவிக்கிறாரு. மன்னிய தன்சாரல் வடவேங்கடத்தாந்தன், பொன்னியலும் சேவடிகள், சேவடினா பாதம் திருவடி, அந்த பொன்னிறமான தங்கமயமான திருவடின்னு சொல்றார். பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புறந்திரஞ்சி, அந்த தங்கமயமான அந்த பொன்னிறமான திருவடி காண்பதற்காக பல பிறவி கேட்டார். பொன்னியலும் சேவடிகள் காண்பான், காண்பான்னா பார்க்கணும். திருவடியை பார்க்கணும்னா பல பிறவிய 10 பிறவி கேட்டார். அந்த 10 பிறவி கேட்டால் திருவடியை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆவல். பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புறந்திரஞ்சி, இறைஞ்சி கேட்கிறார், அதிகாரமாக கேட்கல. பல பிறவி கேட்டாலும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் நீ என்ன பிறவி, நான் பல பிறவி கேட்டேன், ஆனால் நீ எந்த பிறவி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் கண்ணா திருமாலே நாராயணான் தெரிவிக்கிறாரு. பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புறந்திரஞ்சி, கொன்னவிலும் கூர்வேல், நவில் இருந்ததுன்னா சொல்றது செய்யக்கூடியது. கொன்னவிலும் கூர்வேல், ஒரு அரசன் இருந்தா நீதி வழி தவறாத நீதி வழங்கக்கூடிய அந்த வேல் கூர்மையா எப்படி இருக்குதோ அது மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய அரசன் தெரிவிக்கிறார். கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன, குலசேகரன் சொன்ன இந்த 11 பாசரம் 10 பாசரமும் குலசேகரன் சொன்ன 10 பாசத்தினுடைய அந்த அதனுடைய பொருளை தெரிவிக்கிறார். இதை சேவிச்சா என்ன கிடைக்கும், சரி 10 பாசத்தினுடைய பொருளை அனுபவிக்கிறவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரிவிக்கிறார். கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன, பன்னிய நூல், நூல்னா துணி தைக்கக்கூடியது நூல் ஒன்று, புக்கு புத்தகத்துக்கு நூல்னு பேர். அவர் பாடி அருளி செய்த இந்த 11 பாசரம் குலசேகர திருவாயால் அருளப்பெற்ற 11 பாசரங்களை யார் சேவிக்கிறார்களோ பன்னிய நூல் தூய தமிழ் பாசரம், இயல்தமிழ் இசைத்தமிழ் கருந்தமிழ் பசுந்தமிழ் வன்தமிழ் இன்தமிழ் சொல்லும்படியான எதுகை மோனை அந்தாதி ஒரு சொல் பன்மை ஒருமை இப்படி சொல்லும்படியான பாசங்கள் அருளி செய்ய தூய தமிழ் பாசரம் பன்னிய நூல் தமிழ் வல்லார். இந்த 11 பாசத்தை யாரு தமிழ் பாசனத்தில் யாரு பாடி அனுபவிக்கிறாங்களோ பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே, அவர்கள் என்றைக்கும் நிலைத்து இருக்கும்படியான ஒரு பக்தர்கள் உறுதியளிக்கிறார். பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே,
அது மாதிரி நாமும் குலசேகர பெருமாள் அருளி செய்த பாசுரங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆண்டாள் சொன்னது மாதிரி வாயினால் பாடி மனசால சிந்தித்து எம்பெருமானுடைய அந்த மோட்சமாக வீடு பெறுவதற்காக வேண்டி அவனுடைய அருளை பெற்று உயுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த குலசேகர ஆழ்வார் 11 பாசுரத்தை இன்றோடு முடிவு செய்து மேற்கொள்கிறேன். ஆகையினால் மற்றபடி அடுத்த நாளைக்கு மற்றும் ஒரு ஆழ்வார் பாசுரத்தை பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.